ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரவியில் பார்த்துப்பீங்க. பிரவியில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி வீடியோ எடிட்டிங்க எப்படி நீங்கள் வந்து ஒரு 3D டைப்பில் எப்படி நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறத நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போலாம் சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக பண்ணி நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணி வளைக்க மோஷன் அப்படி எதாவது ஆப் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்திருப்பேன். பட் இந்த ஆப்பில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட என்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் பார்த்துறேன். கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க் பர்சன் வச்சு நான் வந்து மேக் பண்ணிப்பேன். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்திருப்பேன். அதே மாதிரி இந்த புக் மார்க் பர்சன் பார்த்தா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுவேன். அதுக்கான பாஸ்வேர்டும் கீழே வந்து ஷோ ஆகும். வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் புக் மார்க் பர்சன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இம்போர்ட் பண்ணி நீங்கள் புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணி அதனுடைய இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா ஒரு கேமரா ஆப்ஷன் இருக்கும். அந்த கேமரா ஆப்ஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஐ ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு ஆடியோ இருக்கும். மேலே பார்த்தா ஒரு இமேஜில் ரைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லிரிக்கு ஃபாண்ட்டு எல்லாமே நான் ஃபுல்லாகவே செட் பண்ணிட்டு போய் நீங்கள் ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு டெம்ப்ளேட் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. எப்படி சேஞ்ச் பண்ணுறது மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் இதுக்கான டெம்ப்ளேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்திருப்பேன். நீங்கள் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இங்கே ஆட் டெம்ப்ளேட்னு ஒரு கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி வரைட் மோஷன் ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் ஒரு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் பண்ணல டெம்ப்ளேட் அது வந்து எந்த ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. நான் வந்து சூஸ் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணி ப்ளஸ் செலக்ட் பண்ணி இங்கே அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்ப்ளேட் பார்த்தா உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்ருக்கும். கரெக்டாக ஆட் ஆகிட்டுதான் செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் ஆகிட்ருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் மட்டும் பார்த்தா உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி பிளராகவே இருக்கும். நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி வாங்கினா ஒரு சொல்கிற அந்த டைம் லைனுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் அதை வந்து கட் பண்ணணும். கரெக்டாக பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் லைன் பார்த்தீங்கன்னா டைம் லைன் பார்த்தீங்கன்னா 9:28 வந்து கரெக்டாக அந்த டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணி இந்த சைடு கட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கட் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த டெம்ப்ளேட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:28 வரையும் இங்கே கரெக்டாக வந்து மூவ் பண்ணிங்க. மூவ் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி டெம்ப்ளேட்டில் செலக்ட் பண்ணி இங்கே டைம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. இப்போ கரெக்டாக பார்த்தா உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா பக்காவும் உங்களுக்கு பார்த்தா வந்து ஆட் ஆகிட்ருக்கும். கரெக்டாக உங்களுக்கு வந்து ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வந்து அது ஆட் ஆகிட்ருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி எப்படி இமேஜ் சேஞ்ச் பண்ணுறது போகலாம். பேக் வந்துங்க. பேக் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 96 சைஸ் இருக்கும். செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து கரெக்டாக இந்த சைஸில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி கிராப் பண்ணி எடுக்கணும். கரெக்டாக இப்போ நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து எந்த ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. நான் இப்போ கரெக்டாக ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணுறோன்னே உங்கள் 2 ஃபிங்கர்ஸ் பண்ணிங்க அந்த இமேஜ் வந்து கரெக்டாக பிளாக்காக வந்து ஃபில் ஆகிற மாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு மேலே செட் பண்ணி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி கரெக்டாக அந்த இமேஜை கன்வெர்ட் ஆகி முடிஞ்சோடனே நீங்கள் சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்ல கரெக்டாக எங்கெங்கெல்லாம் இமேஜில் இருக்கோ கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக பார்த்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4:04 கண்டிப்பாக நான் வந்து கீழே பார்த்தா டெம்ப்ளேட் கீழே பார்த்தா நான் இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக இந்த இமேஜ்லாம் நான் வந்து ப்ளூ கலர் ஆட் இமேஜ் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்கள் கரெக்டாக அந்த ஆட் இமேஜ்ன்ற லேயரை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து ஆட் இருக்கும். அலைட் மோஷன் ஃபோல்டர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். இப்போ கரெக்டாக இந்த கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணி செக் பண்ணுங்கள். கேமரா ஆப்ஷன் செக் பண்ணோடனே கரெக்டாக பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபேஸ் நல்லா வந்து கிளியராக நல்லாவே உங்களுக்கு ரொம்பவே நல்லா கிளியராகவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் பார்ப்பீங்க. கரெக்டாக அந்த கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் வந்து கிளியராக தெரியும். இல்லை உங்களுக்கு வந்து ஃபேஸ் இன்னும் கிளியராக வேணும்னா கரெக்டாக உங்களுக்கு இருக்குதான்னு செக் பண்ணிங்க. இல்லை நீங்கள் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி நீங்கள் மூவ் ஆப்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபேஸ் கிளியராக தெரியற அளவுக்கு நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இதான் நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. இமேஜ் வந்து கரெக்டாக மூவ் பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டாக இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா இமேஜுமே நீங்கள் வந்து கலர் ஃபீல்டில் வந்து நீங்கள் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சோன்னே மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்எம் நான் மென்ஷன் பண்ணுவேன். இங்கே அந்த சைடில் ஐ ஆப்ஷன் ஆஃப் இருக்கும். கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு வேறு எதாவது ஐ ஆப்ஷன் ஆஃப் இருக்கான்னு செக் பண்ணிட்டு மேலே செட்டிங் போல் ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வீடியோஸ் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ண வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சுன்னா சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேலரியில் வந்து சேவ். இதே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.